ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 5.5 மாதங்களாகும் நிலையில் இதுவரையில் 5156 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் இவ்வாறு கடன் பெறுவது பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் பிவுதுருகெல உரிமையவின் தலைவர் உதயகாம்பன் பில தெரிவித்தார். 2024 ஆண்டு முழுவதும் கிடைத்த அரச வருமானத்தை விட இந்த கடன் தொகை அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், பெற்றுக்கொண்ட கடனை செலவு செய்த விதத்தை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்ட அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், பெற்றுக்கொண்ட கடன்களை மீளச் செலுத்த முடியாமல் போனமையின் காரணமாகவே நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக் கொண்டது என்பது முழு நாடும் அறிந்த விடயமாகும். அதன் காரணமாக கடன் பெறுவது மிகவும் சிக்கலான விடயமாக மாறியுள்ளது. இந்த பின்னணியில் வரவு செலவு திட்ட உரையின் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வளவு கடன் தொகையை பெற்றுக் கொண்டுள்ளது என்பதை நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஜனாதிபதி அந்த கடமையை முறையாக செய்யவில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதை செய்யாவிட்டாலும் கடன் பெறும் செயல்பாடுகளை மாத்திரம் சிறப்பாக செய்துள்ளது என்ற விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது எங்களின் கடமையாகும். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதியாகும் போது, அதாவது அரசாங்கம் பதவிக்கு வந்து 5.5 மாதங்களாகும் நிலையில் இதுவரையில் 5156 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளது. இதன் பாரதூரத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். 2024 ஆண்டு முழுவதும் அரசாங்கத்தால் சேகரித்துக் கொள்ளப்பட்ட வருமானம் 4000 பில்லியன் ரூபாவாகும். ஆனால் 5.5 மாதத்தில் 5156 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இந்த கடனில் 3775 பில்லியன் ரூபா கடனை திரைசேரி உண்டியலின் ஊடாக, மேலும் 1063 பில்லியன் ரூபாவை திரைசேரி பிணை முறிகளின் ஊடாகவும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அதற்கும் மேலதிகமாக உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கிகளின் ஊடாக 1084 மில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அதேபோன்று மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கி போன்ற இரு அரச வங்கிகளில் வங்கிக் கடன் வசதிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இவ்வாறு பெற்றுக்கொண்ட கடன்களை கடன் மீளச் செலுத்துவதற்கு பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது தொடர்பில் தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை. அதன் காரணமாக இந்த பாரிய கடன் தொகையை பெற்றுக்கொண்டு அரசாங்கம் என்ன செய்தது என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவது அரசாங்க தலைவர்களின் கடமையாகும் என்றும் அவர் தெரிவித்தார்.